கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. தேவ பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிறார், அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் கைகூடி வர பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும், அது வேலை காரியமாக இருக்கலாம், இல்லது வீட்டு காரியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்க வேண்டும், செய்ய வேண்டும், செய்து முடிக்க வேண்டும் என்று உங்கள் சிந்தையிலே அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். அந்த காரியங்கள் பல விதங்களிலே தடைப்பட்டும் நடக்காதபடிக்கு எவ்வளவோ முயற்சி எடுத்தும் அது எல்லாம் கைகூடி வராதபடிக்கு தடைப்பட்டு நிற்கலாம். ஆனால் வேதம் சொல்லுவது, இதோ உங்களுடைய காரியத்தை கர்த்தர் கைகூடி வரப்படுவாராம். நீண்ட நாட்களாக, நீண்ட வருடங்களாக தடையாயிருக்கிற, பிரச்சனையாயிருக்கிற, முடியாமல் இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தராகிய தேவன் கைகூடி வரப்பண்ணுவார். விசுவாசிப்போமா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. காரியங்கள் கைகூடி வரப்பண்ணுவதுன்னா என்ன தெரியுங்களா? நீங்கள் தொடங்கும், நீங்க செய்ய நினைச்சிருக்கிற செயல்கள், திட்டங்கள் அல்லது முயற்சிகள் எந்த விதமான பெரிய தடைகளும் இல்லாதபடி நீங்கள் எதிர்பார்த்தபடியே முடிவடைக்கிறதுக்கு பெயர் தாங்க காரியங்கள் கைகூடி வரப்பண்ணுகிறது. பாருங்க, நமது முயற்சிக்கு தகுந்த பலனை கர்த்தர் கிடைக்க பண்ணுவாராம். நீங்கள் பண்ணுகிற முயற்சிக்கு தகுந்த பலனை ஆண்டவர் கொடுப்பாரு. அன்னைக்கு பேதுரு சொல்றாரு, ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஐயரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்ட, ஆனா ஒரு மீன் கூட அகப்படல ஐயரே என்று சொல்லி பேதுரு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ படகு ஆழத்துல கொண்டு போய் வலையை வீசுன்னு சொல்லி சொல்றாரு. ஐயரே, இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்கல, ஆகிலும் உமது வார்த்தையின்படியே நான் வலையை வீசுகிறேன் என்று சொல்ல போது 2 படகுகள் அமிழ்த்தக்கதான மீன்களை பேதுரு பிடித்தாராம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இதோ நம்ம பிரயாசப்பட்டு தோல்வியடைந்திருக்கலாம். இதோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது என்று சொல்லி, இதோ கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமாய் நாம் செயல்படும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு நாம் செயல்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எப்படி பேதுருவுக்கு 2 படகுகள் அமிழத்தக்கதான மீன்கள் கிடைத்ததோ, அதே கடல் தான், அதே போட்டு தான், அதே மீன் பிடிக்கிற மனிதர் தான், அதே வலை தான். ஆனாலும் சோதரம் கர்த்தர் மீன்களுக்கு கட்டளையிட்டார், மீன்கள் குவிந்தது. அல்லேலூயா. பேதுரு திரளான மீன்களை பிடித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற தேவனால் முடியும். அதே நிலைமையில இருந்து கொண்டிருக்கிற உங்களை இதே சூழ்நிலையிலிருந்து, இதே இடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்க தேவனால் கூடும். நீங்க போனீங்கல்ல, வேலைக்காக போனீங்களே, அப்ப மனிதர்கள் கையெழுத்து போடாம அலக்கழிச்சிருக்கலாம். இப்போ அதே மனிதர்கள் தான், ஆனா அந்த மனிதர்களை கையெழுத்து போட தேவன் வைப்பாரு. ஏன்னா வசனம் சொல்லுது, நான் காரியத்தை கைகூடி வரப்பட போகிறேன், நான் காரியத்தை கைகூடி வரப்படுகிறேன், நான் இருக்கிறவங்க கூட. ஏன்னா நீ பிரயாசப்பட்டதெல்லாம் நான் பார்த்தது மகனே, நீ முயற்சி எடுத்ததெல்லாம் நான் பார்த்தேன். இதோ உன் முயற்சிக்கு நான் வெற்றி கிடைக்க பண்ணுகிறேன், உன் பிரயாசத்துக்கு நான் பலன் கிடைக்கப்படுகிறேன் என்று சொல்லி தேவன் நம்ம கூட இருந்து இனி நமக்கு எல்லாவற்றிலும் நமக்கு வெற்றியை கர்த்தர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வாசித்து பார்க்கும் பொழுது இவ்விதமாய் நம்ம ஜெபம் பண்ண போறோம். நெகேமியா இப்படிதான் ஜெபிக்கிறாரு. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன் என்று சொல்லுகிறாரே. நம்மளும் நெகேமியாவை போல ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை வர பண்ணுங்கப்பா, இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணிரணும் என்று பிரார்த்தனை பண்ணலாமா? நெகேமியாவின் ஜெபம் அப்படித்தானே. ஆண்டவரே, இன்றைக்கு என் காரியத்தை கைகூடி வர பண்ணுங்கப்பா, இன்னைக்கு இந்த அதிகாரியை பார்க்க போற காரியங்களை கைகூடி வர பண்ணி, ஆண்டவரே சோதரனுடைய கண்களில் இரக்கம் கிடைக்க பண்ணுங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணலாமா? என் சகோதரன், நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். இத்தனை நாட்களாய் முடியாதிருந்த காரியம், இத்தனை நாட்களால் நிறைவேறாதிருந்த காரியம், இத்தனை நாட்களாய் சமரசமாகாதிருந்த காரியம், இத்தனை நாட்களாய் சமாதானத்துக்கு வராதிருந்த காரியம் என் தேவன் செய்வார். உங்களுக்கு நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், காரியத்தை கைகூடி வர பண்ணுவாராக இயேசுவின் நாமத்தினாலே. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லி இதே நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அந்த நெகேமியாவுக்குள்ள இருந்த விசுவாசத்தை பாருங்க. என் கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவாரு.
ஹல்லேலூயா. நான் ராஜாக்கு முன்பாக போய் நிக்கிறேன். எனக்கு கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவாரு. நான் என்ன செய்யணும் நினைக்கிறேனோ அதை என் ஆண்டவர் எனக்கு செய்து முடிப்பாரு. எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவாரு என்ற ஒரு விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது. இதோ அந்த விசுவாசத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். நெகேமியாவுக்குள்ள இருந்த விசுவாசத்தை நமக்குள்ள எடுத்துக்கொள்வோமா? நம்மள வாய்களை திறந்து சொல்லுவோமா? இன்றைக்கு கர்த்தர் எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், இன்றைக்கு கர்த்தர் எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார்னு சொல்லி அந்த விசுவாசத்தை எடுத்துக்கொள்வோம். பாருங்க, நெகேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபொழுது எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோது மிகவும் முனையாய் முற்று பார்த்து இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். பாத்தீங்களா, இந்த கிரியைகள் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். சோத்துரிக்கிறோம். அந்த புறஜாதிகள் சொல்றாங்க, ஐயோ காரியங்கள் கைகூடி வந்தது, கர்த்தர் அவங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணிட்டாருன்னு புறஜாதியார் சொல்லும்படி கர்த்தர் செய்ய போகிறாரு. அல்லேலூயா. நெகேமியாவுக்குள்ள அந்த விசுவாசத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இதோ இன்றைக்கு உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீண்ட நாட்களாய் ஆமென் அரசு அதிகாரிகளை போய் நாடி நாடி சோர்ந்து போன என் சகோதரியே, நீண்ட நாட்களாக வழக்குக்காக கோர்ட்ல போய் நின்று கிடக்கிற சகோதரியே, நீண்ட நாட்களாக ஸ்தோத்திரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஹல்லேலூயா நின்று கொண்டிருக்கிற சகோதரியே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இந்த ஹல்லேலூயா டிரான்ஸ்ஃபர் எனக்கு கிடைக்கலையே, இந்த பர்மிஷன் எனக்கு கிடைக்கலையே என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற சகோதரியே, நீங்க வச்சிட்டு இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் மேல கையை வைங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க வச்சிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுங்க ஆண்டவரே, இன்றைக்கு காரியம் வாய்க்கணும் ஆண்டவரே. டாக்குமெண்ட் மேல கையை வைங்க, கையை வைங்க. அப்பா, இந்த ஆபீசர் கையெழுத்து போடணும் ஆண்டவரே, இந்த ஆபீசர் கையெழுத்து போடணும் ஆண்டவரே. கையை வச்சு ஜெபிங்க. இயேசுவின் நாமத்துல கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எந்த அதிகாரி கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாரோ, எந்த அதிகாரி ரிஜெக்ட் பண்ணாரோ, ஹல்லேலூயா, உங்க பேப்பரை தூக்கி எடுத்து வச்சு கையெழுத்து போட கர்த்தர் கிரியை செய்வாரு. கர்த்தர் அந்த மனுஷனை ஏவுவாரு, கர்த்தர் அந்த மனுஷனை தூண்டுவாரு. ஹல்லேலூயா. அன்னைக்கு கோரேசின் ஆவியை ஏவ பண்ணின கர்த்தர், இதோ உங்களுக்கு கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்ன மனுஷனை கர்த்தர் ஏவ பண்ணி இந்த மனுஷனுக்கு செய்து முடியும்னு கர்த்தர் சொல்லுவாரு இயேசுவின் நாமத்துல. ஏன்னா நீங்களும் நானும் கர்த்தருக்கு முக்கியம். ஹல்லேலூயா. அநேக மனிதருடைய கண்கள் இரக்கம் கிடைக்க பண்ணுகிறார். அந்த காலவெளியில நெகேமியாவுக்கு எப்படி இரக்கம் கிடைத்ததோ, அதே போல என் சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு அநேக அதிகாரின் கண்களில் இரக்கம் கிடைக்க பண்ணுவார். இதோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற டிரான்ஸ்பர், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இடம் மாறுதல், எந்த இடத்துக்கு இடம் மாறுதலை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க? உங்க சொந்த ஊர்ல இடம் மாறுதலை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்க சொந்த மாவட்டத்தில் இடம் மாறுதலை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இதோ கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார், அதிகாரின் கண்களில் தய கிடைக்க பண்ணுகிறார். இது தேவனால் கூடும். தேவன் உங்களுக்காக கிரியை செய்கிறார், தேவன் உங்களுக்காக ஒத்தாசை பண்ணுகிறார், தேவன் உங்களுக்காக நன்மை செய்கிறார். இதோ தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இதோ தேவன் உங்களுக்காக செய்கிறார். இதோ தேவன் உங்களுக்காக அந்த காரியங்களை கைக்குடி வர பண்ணுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே எங்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஜெபத்தை கேட்டு எங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நடப்பிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, சோத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அப்பா, நீண்ட நாட்களாக இன்னைக்கு இது நடந்துராதா, இன்னைக்கு இது கிடைச்சிராதா, இன்னைக்கு இந்த அற்புதம் நடந்துராதான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களே, இயேசுவின் நாமத்தில் ஐயா கால தாமதங்கள் எல்லாம் முடியட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் காரியங்களை கைகூடி வர பண்ண முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. இவர்கள் பிரயாசத்துக்கான பலனை கர்த்தர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை இவர்கள் சாப்பிட்டு ஆண்டவரே. கையின் பிரயாசத்தை பாருங்கப்பா, இவர்களுடைய கையின் பிரயாசத்தை பார்த்து இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் ஆண்டவரே இவர்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அன்றைக்கு பேதுரு திரளான மீன்களை பிடித்தது போல இவர்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஏசப்பா, இவர்கள் பிரயாசப்பட்டது வீண் போக கூடாது. இவருடைய பிரயாசத்துக்கான பலனை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் ஐயா. யாருகிட்ட போய் கேட்க முடியும் ஆண்டவரே? இந்த காரியத்துக்காக அதிகாரிகள் பணம் கேட்கிறாங்களே, எத்தனையோ பணத்தை கேட்கிறாங்களே ஐயா. இந்த ப்ராஜெக்ட் எங்க கைகளை கிடைக்காதா? இந்த 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 ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்காதா? இயேசுவின் நாமத்தில் அந்த வேலை எனக்கு கிடைக்காதா? எத்தனையோ முயற்சிகள், எல்லா முயற்சியும் தோல்வி. அப்பா, இதோ நான் முயற்சி எடுத்து தோல்வி. அப்பா, இனி என் முயற்சிகளுக்கு வெற்றியை தாங்க ஆண்டவரே. இனி என் முயற்சிகளுக்கு ஜெயத்தை தாங்க ஆண்டவரே. என் முயற்சிகளுக்கு கர்த்தர் பதிலை தாங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் முயன்று தோத்து போயிட்டான் ஆண்டவரே. இனிமே நான் தோற்று போக கூடாது. இயேசுவின் நாமத்தில் சகோதரன் சகோதரிகள் ஒவ்வொரு
ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. என் சகோதரன் சகோதரிகளை ஒவ்வொருவரும் மேன்மைப்படுத்துங்க. இன்னைக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடக்கணும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கணும். இன்றைக்கு ஒரு நன்மை நடக்கணும். என் தேவன் தாமே இன்றைக்கான வழி வாசல்களுக்கு திறந்து கொடுங்க ராஜா. அப்பா, நான் சோர்ந்து போயிருக்கிறது உமக்கு தெரியாதா ஆண்டவரே? நான் கண்ணீரோடு இருக்கிறது உமக்கு தெரியாதா ஆண்டவரே? சோத்திரம், நான் அப்படியே வெக்ஸ் ஆகி போய் நிக்கிறேனே. ஐயோ, இதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது, இதெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது, நான் துவண்டு போயிருக்கிறது உமக்கு தெரியலையா? கர்த்தாவே, கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. எத்தனை காலத்துக்கு தான் நான் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும்? இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நான் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும்? ஐயோ, ஓடி ஓடி நான் இளைத்து போய்விட்டேனே, ஓடி ஓடி நான் சோர்ந்து போய்விட்டேனே, ஒன்றுமே என் வாழ்க்கையில நடப்பதே இல்லையே என்று சொல்லி எத்தனையோ பிள்ளைங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க ஐயா. உங்க பிள்ளைங்க சோர்ந்து போக கூடாது ஆண்டவரே. உங்க பிள்ளைங்க துவண்டு போக கூடாது ஆண்டவரே. நீதிமான் துவண்டு போக கூடாது ஆண்டவரே. நீதிமானுடைய சந்ததி துவண்டு போக கூடாதப்பா. இயேசுவின் நாமத்தினால துன்மார்க்கனுக்கு முன்பாக நீதிமானுடைய தலையை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். துன்மார்க்கனுக்கு முன்பாக நீதிமானுடைய தலையை உயர்த்தி வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீதிமானுடைய வேரோ நிலைத்திருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நீதிமானுடைய சந்ததி ஆஸ்வதிக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. இதோ கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுகிற ஒவ்வொரு நீதிமான்களையும் கர்த்தர் கைவிடாதபடி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஒவ்வொரு தேவதாசர்கள் மேல தேவனுடைய ஆசீர்வாதங்கள் குவிவதாக. அன்றைக்கு காடைகளை குவிய பண்ணினீர் ஆண்டவரே. காடைகளை ஒரு கீழ்காற்றை கர்த்தர் வரப்பண்ணி காடைகள் ஒரு கற்குவியலை போல நின்றது. அதே போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் கற்குவியலை போல நிற்கட்டும். தேவனாலே கூடும் ஐயா. ஆசீர்வாதங்களை கர்த்தர் பொழிய பண்ணுவீராக. ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொரு தேவதாசர்கள் மீதும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மீதும் ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே கற்குவியலை போல வந்து நிற்பதாக. நாங்க விட மாட்டோம், நாங்க விட மாட்டோம். நாங்க யாருக்கிட்ட போய் முறையிடுவோம்? நாங்க எங்க போவோம்? யாருக்கிட்ட போவோம்? உங்க சமூகத்தை தவிர யாரும் எங்களுக்கு தெரியாது. உங்களை தவிர எங்களுக்கு யாரும் தெரியாது. உங்க பாதத்துல விழுந்து அழுகுறோம் என் ஆண்டவரே. உங்க பாதத்தை பிடிச்சு கெஞ்சுகிறோம். நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். நீங்க ஏதாவது ஒண்ணு என் வாழ்க்கையில கொடுத்துதான் ஆகணும். நீங்க செய்யுங்க ஏசப்பா. நீங்க செஞ்சே கொடுங்க ஆண்டவரே. அப்பனே, எங்களை கைவிடாதீங்க ஆண்டவரே. நடக்க முடியல டாடி, இந்த பிரச்சனை மீண்டு வர முடியல டாடி. இயேசுவே, எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுங்கப்பா. சோத்திரம்பா. என்னை சோர்ந்து போக விடாதீங்க ராஜா. நடத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கைப்பிடித்து நடத்துங்க ராஜா. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஒவ்வொருடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொருடைய பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும். குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் தேவனாகிய கர்த்தர் விடுதலை கொடுக்க போதுக்காய் சோதரம். இயேசுவின் நாமத்தில் சகலவித நன்மைகளையும் ஒவ்வொருவருக்கும் நீ தருவீராக. இன்றைக்கு எதிர்பார்க்கிற நன்மைகளை கைக்கூடி வர பண்ணுவீராக. இன்றைக்கு அவர்கள் விரும்புகிற காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவீராக. எல்லாவற்றும் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.